Hi friends, welcome to Relaxed Recipes. இன்னைக்கு நம்ம தேங்காய் பாயசம், தேங்காவும் பச்சரிசியும் சேர்த்து செய்யக்கூடிய பாயசமும் நல்ல மொறுமொறுன்னு வடை எண்ணெய் குடிக்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வடைக்கு ஊற போட்டுறேன். 1 கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துருக்கேன். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுக்கணும். வடைக்கு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிசம் நல்ல நிறைய வடை கிடைக்கும். இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பாயசம் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த 1/4 கப் பச்சரிசிங்கிறது உங்களுக்கு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 கப் அளவுக்கு வெல்லத்தை உருக்கிக்க போகிறோம். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி ஃபில்டர் பண்ணால் போதும், பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அரிசி ஊறிட்டு நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். 1/4 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். லேசான ஒரு கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பு தெரியணும். இப்போ இதை எந்த பாத்திரத்தில் நம்ம பாயசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அரிசி பாயசம் சீக்கிரம் அடிப்பிடிக்கும். அதனால் கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதை நல்ல முதல்ல கலந்து விட்டுடலாம். நம்ம 1/4 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருந்தோம். 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளற ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு 7 நிமிஷம் நம்ம கைவிடாமல் தான் கிளறணும். அரிசி மாவு அப்படிங்கிறதுனால அடியில் போய் தங்கிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல மாவு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ரவை மாதிரி மாறும். பாருங்க, இது 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு 7 நிமிஷம் ஆன பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு வச்சிடலாம். மாவு நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறணும் இல்லை, நல்லா குறைஞ்ச தீயில போட்டு வச்சுருங்க. இன்னொரு 7-8 நிமிஷம் இருக்கட்டும். மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அந்த தேங்காயும் பச்சரிசியும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வரும். நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். அரிசி பாயசம், அரிசி தேங்காய் சேர்த்து செய்கிற பாயசம் எப்போதுமே வெல்லம் அதிகமாக இழுக்கும். நம்ம 1/4 கப் அரிசிக்கு 1/4 கப் பச்சரிசிக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து இன்னொரு 3 நிமிஷம் அடுப்பிலே இருக்கட்டும். இதில் நம்ம பாயசம் பண்ணையில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்கல. அதனால் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பை முழுசாக போடுறதோட உடச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக குறைஞ்ச தீயில தான் நல்ல மொறுமொறுன்னு வறுத்துக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ நம்ம தேங்காய் அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடைக்கு அரைச்சிடலாம். கிரைண்டர் அல்லது மிக்சியில் அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் கிரைண்டரில் அரைக்கேன். மிக்சியில் அரைக்கல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே உளுந்து அரைக்கையில் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நல்லா பொங்கி வரட்டும். ஒரு 15 நிமிஷம் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். கையில் எடுக்கையிலேயே மெத்துன்னு வெண்ணெய் மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணியில் போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி மிதந்து வரும் உங்களுக்கு மாவு. இதுதான் வடைக்கு சரியான பதம். இந்த பதத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு புசு புசுன்னு பொங்கியும் வரும், எண்ணெயும் குடிக்காது. தேவையான மாவு எடுத்து அதில் உப்பு கலந்துக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட மல்லி சேர்த்துக்கலாம். இஞ்சியெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் மாவை முன்னாலேயே வெங்காயம் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் நீர் விட்டுரும். நீர் விடையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வடை வராது. கையில் நல்ல தண்ணி தொட்டுட்டு நீங்கள் மாவை எடுத்து உருட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் முதல்ல அந்த பாத்திரத்தில் போட்டு பார்த்துட்டு கூட எண்ணெயில் டேரெக்டாக போட்டுக்கலாம்.
நம்ம மாவு அரைக்கையிலேயே உளுந்து அரைக்கையிலேயே நீங்கள் பச்சரிசி சேர்த்து அரைச்சிட்டா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். நீங்கள் பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா வடை கொஞ்சம் கட்டியாகும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. வடை போட்ட பிறகு நம்ம கூட்டி குறைக்கணும் இல்லைங்க, அந்த மிதமான தீயிலேயே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.